நாம அங்க போகணும்னா நீ ஏறிதான் ஆகணும். இது இந்த குப்பையில எவ்வளவு நாளா ஊறிட்டு இருக்குன்னு தெரியல. இதுல உட்காந்தா உடம்பு நாரிடும். இப்ப மட்டும் என்ன வாழுது? ஆமா, முடியல. அட்லாண்டிஸின் ராஜாங்கம். தண்ணி கடியில எதுக்கு பிரிட்ஜை கட்டி வச்சிருக்கீங்க? இந்த கேட்வே பிரிட்ஜ் பழைய உலகத்தோட ஞாபக சின்னம். தலைநகருக்கு போக வர இதான் ஒரே வழி. சுவரை தாண்டி போக முடியாதா? பாதுகாப்பு பலமா இருக்கும். அப்படியே காஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் ஹைட்ரோ பெருமி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இங்க அடிக்கடி உள்ள நுழைய பார்ப்பாங்க. அது சரி. எல்லை பாதுகாப்பு மையம். கவலைப்படாத, எனக்கு போக அனுமதி இருக்கு. பாதுகாப்பான இடம் இருக்கு. ராஜவம்சத்து ஆளுங்கெல்லாம் கடல் மட்டத்துக்கு வரவே மாட்டாங்க. நாம வந்துட்டோம். என்ன இடம் இது? இந்த ஏர் பாக்கெட்டை எங்க பாதுகாப்புக்காக வச்சிருக்கோம். ராஜவம்சத்தால தான் நீரையும் காத்தையும் சுவாசிக்க முடியும். அதோடு மிருகங்களை உள்ளே வரவிடாமல் தடுக்கும். வந்தால் சிரமப்படும். வால்கோ, இதோ நான் வந்துட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க நினைச்சது நடந்துருச்சு. சுமூகமான சூழலில் சந்திக்க முடியவில்லை. ஆம், தாக்குனது நம்பவே முடியல. அது தாக்குதல் அல்ல. சட்டப்படி அவருக்கு தாக்க அனுமதி கிடையாது. உங்கள் உலகத்தின் போர்க்கப்பல்களை அழித்தது வெறும் எச்சரிக்கைதான். அதுக்கு காரணம் என்ன? மன்னர் ஆர்மையும் உன் தந்தையையும் நிலவாழ் மக்கள் தாக்கினார்கள். நிலவாழ் மக்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நினைக்கிறாங்க. நான் அங்கு இருந்தேன். அவர்கள் கப்பலில் இருந்து எங்களை சுட்டார்கள். இப்பொழுது ஜெபலோட அட்லாண்டிஸும் சேர்ந்து விட்டது. இதனால் ஆர்மிற்கு கிடைக்கும் படைபலத்தை பயன்படுத்தி மீதம் இருக்கும் ராஜ்யங்களையும் சேர்ப்பார்கள். இந்த யுத்தத்தை தடுக்க வேண்டும் என்றால் அவரை பதவியை விட்டு நீ இறக்க வேண்டும். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு ராஜாவாக ஆசை இல்லை. உனக்கு புரியவே மாட்டேங்குது. அவருக்கு ஓஷன் மாஸ்டர் பதவி கிடைச்சா காரியமே கெட்டுரும். அதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்க போற அதிகாரத்தை நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நான் நிலத்தை சேர்ந்தவன். யாரும் என்ன மதிக்க போறது இல்லை. எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. மக்கள் மனதிலும் இதயத்திலும் நீ இதற்கு தகுதியானவன் என்று நிரூபிக்க வேண்டும். அதற்கு நீ இதை மீட்டெடுக்க வேண்டும். என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்கு. நான் சொல்வது உன்னிடம் இருக்காது. இதுதான் அட்லாண்டினுடைய தொலைந்த ட்ரைடன்ட். அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். இது ஒன்றும் கதை அல்ல, இது நிஜம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆயுத வல்லுநர்களால் தயாரிக்கப்பட்டது. கிரேக்க வீரன் பொசைடனின் உருக்கிலிருந்து அட்லாண்டிஸின் முதல் மன்னர் அட்லானுக்காக உருவாக்கப்பட்டது. கடலையே ஆட்சி செய்யும் அதிகாரம் அந்த ட்ரைடன்ட்டுக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. சரி, இப்போ அதுக்கு என்னாச்சு? அதற்கு நீ அட்லாண்டிஸ் வீழ்ச்சிக்கு முந்தைய காலத்துக்கு செல்ல வேண்டும். அப்போது அனைத்து இடத்திலும் மன்னர் அட்லானுடைய ஆட்சி இருந்த காலம். அட்லாண்டிஸ் ராஜ்யங்கள் ஒன்றாக இருந்த காலம். அக்காலத்தில் செல்வ செழிப்பும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இருந்தது.
உலகத்தின் பிற பகுதியில் இருப்பவர்கள் பூமி தட்டை என்று நம்பிய காலத்தில் நாம் அளவில்லா ஆற்றலின் ரகசியத்தை கண்டுபிடித்தோம். ஆனால் நமது பேராசையும் அதிகார வெறியும் அதிகமாகிவிட்டது. பெருங்கடல் கொந்தளித்து அட்லாண்டிஸ் மூழ்கியது. ஆனால் நமது நாகரிகத்தை அழித்த அதே சக்தி நமது எதிர்காலத்திற்கும் வழிகாட்டியது. அது தண்ணீருக்கு அடியில் சுவாசிக்கும் ஆற்றலை நமக்கு கொடுத்தது. அதிலிருந்து நாம் மாறினோம். அதிலும் சிலரோ காட்டு மிராண்டிகளானார். அதன் விளைவாக மன்னர் தானே ராஜ்யத்தை விட்டு வெளியேறி மீதி நாட்களை கழித்தார். அதன் பிறகு அந்த ட்ரைடண்டை யாரும் பார்க்கவில்லை. எமது தொல்பொருள் ஆராய்ச்சி குழு சில மாதங்களுக்கு முன்பு இதை கண்டுபிடித்தது. முதல் மன்னர் ஆட்சி காலத்தில் இந்த பண்டைய குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. இதில் மன்னர் ஆட்லாண்ட் மக்களுக்கு கூறிய இறுதி வாக்கும் ட்ரைடண்டும் இருக்கின்ற இடம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். அதுல என்ன எழுதியிருக்கு? எங்களுக்கு தெரியாது. அந்த தொழில்நுட்பம் ரொம்ப பழசு. இதன் மேல் டெசர்டர் ராஜ்யத்தின் முத்திரை உள்ளது. இதை எடுத்துச் சென்று இதில் இருக்கும் தகவலை மீட்டெடு. மன்னர் ஆட்லாண்ட் எங்கு புதைக்கப்பட்டார் என்ற விவரம் இதில் அடங்கியிருக்கிறது. உன்னை யாரும் பார்த்துவிடக் கூடாது. இதை பேசி தீர்த்துக்க முடியாது. வா மோதி பார்க்கலாம்.